கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 2. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒரு கிறிஸ்தவர்களாக வாழ்வதற்கான அடிப்படையான நோக்கத்தை அல்லது ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த ஒரே ஒரு வசனத்தில் பவுல் மிக அழகாக சொல்லித் தருகிறார் கலாத்திய திருச்சபைக்கு. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கொள்ளுங்கள் என்று குறிப்பிடுகின்றார். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நான் வாழ்கின்றேன், என் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்கக்கூடாது என்பது அல்லவே அல்ல. இன்றைக்கு என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, சென்னையில் வாழ்கின்ற வாழ்க்கை நம் அனைவருக்கும் பலருக்கு நமக்கு தெரியும். குறிப்பாக அடுக்குமாடி குடியிருப்பில் வாழ்கின்ற சென்னை வாசிகள். இன்றைக்கு அடுக்குமாடி குடியிருப்பு என்றது எல்லா இடத்திலும் பரவி விரிந்து கொண்டே இருக்கின்றது. இங்கே நிகழ்கின்ற காரியங்கள் என்ன என்றால், அவர்கள் வசிக்கிறதான அது சொந்த வீடாக இருந்தாலோ அல்லது வாடகைக்கு இருப்பவர்களாக இருந்தாலோ, அவர்கள் வசிக்கிறதான அந்த வீட்டின் ஜன்னல் கதவு எல்லாவற்றையும் மூடிக்கொண்டு உள்ளேவே அவர்கள் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். பக்கத்து வீட்டில் அல்லது வெளியே எந்த ஒரு சத்தம் கேட்டாலும், யார் என்ன செய்து கொண்டிருந்தாலும் அதை குறித்து சற்று கூட கவலை இல்லாதவர்களாக தங்களுடைய காரியத்தை மாத்திரமே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இது சரியா இல்லையா என்பது அப்பாற்பட்ட ஒன்று. ஆனால் இவ்விதமாகத்தான் ஒரு கிறிஸ்தவன் பக்கத்தில் என்ன நடந்தாலும் எனக்கு ஒன்றும் இல்லை, நானும் என் பிள்ளைகளும் என் மனைவியும் சுகமாக என் வீட்டுக்குள் இருக்கிறோம் என்கிற வாழ்க்கை அல்ல கடவுள் நமக்கு சொல்லித் தருகிற வாழ்க்கை. கடவுள் என்ன சொல்லித் தருகின்றார்? நீங்கள் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கொள்ளுங்கள். பாரம் என்றால் என்ன? ஒருவேளை அவர்கள் தலையிலே சுமந்து கொண்டிருக்கிறதான வெயிட் என்று சொல்லக்கூடிய ஏதோ ஒரு பொருளின் பாரம். ஆகினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை யோசேப்பு சுமந்தாரே, அந்த வண்ணமாக கொடுங்கள் என்று வாங்கி கொள்வதா? அல்லவே அல்ல. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு மக்கள் பலவிதமான இன்னல்களுக்குள்ளாக, துன்பத்திற்குள்ளாக, நெருக்கடிகளுக்குள்ளாக, பலவிதமான பிரச்சனைகளுக்குள்ளாக இருக்கிறார்கள். பல நேரங்களில் நாம் நினைக்கின்றோம் நமக்கு வந்திருக்கிற பிரச்சனைகள் தான், நமக்கு வந்திருக்கிற போராட்டங்கள் தான் மிக மிக பயங்கரமான ஒன்று என்று நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய ஜன்னலை திறந்து பார்ப்பீர்களானால், உங்கள் கதவை திறந்து இந்த சமுதாயத்தை பார்ப்பீர்களானால், எத்தனை மக்கள் எவ்வளவு பிரச்சனைக்குள்ளாக, போராட்டத்திற்குள்ளாக, கஷ்டத்திற்குள்ளாக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்ப்பீர்களானால், கடவுள் என்னை எவ்வளவோ நன்றாய் வைத்திருக்கிறார் என்று தான் சொல்ல தோன்றும். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு நிலையில் கடவுளுடைய அன்பை ருசித்தவர்களாகிய நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? உன் பக்கத்தில் இருக்கிறதான மக்களோடு கூட உங்களுடைய அன்பை, உங்களுடைய ஆதரவை, உங்களுக்கு இருக்கிறதான நன்மைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லவ் ஒன் அனதர் என்று சொல்லிக் கொடுத்தார். உன்னை போல பிறனை நேசி என்று ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். இன்னும் அதிகமாய் சென்று எப்படிப்பட்டவர்களாக அவர்கள் இருந்தால் கூட நேசிக்க வேண்டுமாம். உன் சத்துருக்களை நீங்கள் சிநேகியுங்கள். அவர்கள் உடை இல்லாதிருந்தால் உடையை கொடுங்கள், அவர்கள் உண்ணுவதற்கு உணவில்லாதிருந்தால் நீங்கள் உணவை கொடுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை அவ்வளவு அழகாக நமக்கு சொல்லி தருகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை சுயநலம் நிறைந்த வாழ்க்கை அல்ல,
தன்னலம் கருதாமல் பிறருக்காக நிற்கின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தில் பவுல் அழகாய் குறிப்பிடுகிறார். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். கிறிஸ்துவின் பிரமாணம், கிறிஸ்து கொடுத்திருக்கிறதான நியாயப்பிரமாணம், கட்டளைகள் என்ன, அதை எப்படி நான் நிறைவேற்றுவது? கவலையே வேண்டாம், கவலையே வேண்டாம். நீங்கள் அன்பு செலுத்துகிறவர்களாக இருங்கள். நீங்கள் அன்பு செலுத்தினால் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர்களாய், கிறிஸ்து எதிர்பார்க்கிறதை நிறைவேற்றுகிறவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். இன்னொரு இடத்துல அழகாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அன்பு செலுத்துதல் நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது என்று சொல்லி, உன் சக மனிதனோடு கூட காண்கிற உன் சகோதரனோடு நீ அன்பு கூற மனதில்லாதிருந்தால் காணாத தேவனிடத்தில் நீ எப்படி அன்பு கூர்வாய் என்று கேட்கிறது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இரக்கம் செய்கிறவர்களுக்கு இரக்கம் செய்யப்படும் என்று எழுதியிருக்கிறது. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கடவுளுடைய இரக்கம் அதிகமாய் வேண்டுமா? கடவுளுடைய கிருபை அதிகமாய் வேண்டுமா? கடவுள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் அவர் தீர்த்து வைக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? ஆண்டவரே, நான் இத்தனை 1000 ரூபாயை நான் இந்த ஊழியத்திற்கு கொடுக்கிறேன், இந்த ஆலயத்திற்கு கொடுக்கிறேன் என்று நீங்கள் செபிப்பதை விட நீங்கள் நன்மை செய்து கொண்டே இருந்து பாருங்களேன். ஏழையை பார்க்கும்போது, இல்லாதவனை பார்க்கும்பொழுது, வியாதியாக இருக்கிறவனை பார்க்கும்பொழுது, கஷ்டத்தில் இருக்கிறவனை பார்க்கும்பொழுது, இதோ நான் உன்னோடு கூட என் அன்பை பகிர்ந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி பாருங்களேன். அவனுக்கு நீங்கள் இரக்கம் பாராட்டி பாருங்கள். கர்த்தருடைய இரக்கம் உங்களை தேடி வரும், உங்களை தேடி வரும். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படி செய்யும் பொழுது நீங்களும் நானும் கிறிஸ்துவின் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருப்போம். ஒரு அற்புதமான வசனம் இன்றைக்கு கடவுள் நமக்கு கொடுக்கின்றார். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கொள்ளுங்கள். ஆம் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றையிலிருந்து நம்முடைய பார்வை மாறட்டும், நம்முடைய எண்ணங்கள் மாறட்டும். நாம் ஒரு ரிலிஜியஸ் பர்சனாக இருக்கும்படி கடவுள் நம்மை அழைக்கவே இல்லை. கடவுளுடைய பிள்ளைகளாக அவர் நம்மை எப்படி நேசித்தாரோ அப்படித்தான் மற்றவர்களை நாம் நேசிக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் அன்பு செலுத்தும் பொழுது நம்மீது கடவுளுடைய அன்பு நிறைவாய் ஊற்றப்படும். கடவுள் தாமே அப்படிப்பட்ட மாபெரும் கிருபையை தந்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.